நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு கிராமத்தின் ஆற்றங்கரையில் 2 தவளைகள் வசித்து வந்தன. அதில் ஒரு தவளைக்கு நல்ல எண்ணமே கிடையாது. அது எப்போது பார்த்தாலும் மற்ற உயிரினங்களை பார்த்து பொறாமைப்படும். அது ஒரு நாள் தனது நண்பனிடம், நாமும் ஆமையைப் போல பெரிய உயிரினம் ஆகிவிட்டால் மற்ற உயிரினங்களும் நம்மை கண்டு தலை வணங்கும் என்றது. அதற்கு அந்த 2வது தவளை, நீ சொல்வதும் சரிதான். ஆனால் அதற்கு நமது உடல் மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். நாமோ சிறு தவளைகள், நம்மால் எவ்வாறு பெரியதாக மாற முடியும் என்று கூறியது. அதற்கு பொறாமை பிடித்த தவளை, முயற்சி செய்பவர்களுக்கு எல்லாம் கைகூடும். நாமும் ஆமையைப் போல ஆவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லியது. பிறகு அது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள் இழுத்தது. அத்துடன் உள்ளே இழுத்த மூச்சை தம் கட்டி உள்வாங்கிக் கொண்டு இன்னும் மூச்சை உள்ளே இழுத்துக் கொண்டது. அதன் பொறாமை புத்தி தெரிந்த 2வது தவளையும், நண்பா, அப்படித்தான், இன்னும் மூச்சை உள்ளே இழுத்துக் கொண்டே இரு என்றது. அந்த பொறாமை கொண்ட தவளையோ தனக்கு வரப்போகும் விளைவுகளை அறிந்து கொள்ளாமல் மேலும் காற்றை உள்ளுக்குள் இழுத்து தனது உடலை பெரிதாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தது. மூச்சை உள்வாங்கிய விளைவுகளால் திடீரென அதன் உடல் பெரிதாகி பெருத்ததால் வயிறு வெடித்து இறந்தது. பொறாமை கொண்ட தவளை இறந்ததை பார்த்த 2வது தவளை தன் இருக்கும் இடத்தை விட்டு அழுது கொண்டே பயந்து ஓடியது. பொறாமை என்பது உங்கள் அனைத்து தீய குணங்களுக்கும் யமன் ஆகும். அது வீணான ஆசைகளுக்கும் முயற்சிகளுக்கும் இடம் தந்து இறுதியில் மிகப்பெரிய ஆபத்தையும் உங்களுக்கு உருவாக்கி தந்துவிடும். ஆகையால் நீங்கள் பொறாமை மற்றும் தீய குணங்கள் இல்லாமல் அனைவரிடமும் நன்மையாகவும் மிகுந்த தன்மையாகவும் நடந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்துக்கள் கூட உங்களை கண்டு விலகிவிடும். அதனால் நீங்கள் எதிலும் சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.